हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம விஷாரத் பூர்வார்த்தில் பிப்ரவரி 2025க்கு வரப்போகிற இம்பார்ட்டண்ட் தேர்ட் பேப்பர் தமிழில் உள்ள இடம் சுட்டி பொருள் விளக்கம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அப்லோடு பண்ணிட்டேன். இப்போ ஃபிஃப்த்தும் சிக்ஸ்த்தும் अपलोड பண்ணியிருக்கேன். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा दीजिए. क्वेश्चन எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, பிரிவு 2ல 5th ரோமனாக வரும். ஃபிஃப்த்து கொஸ்டினாக வரும். எவையேனும் நான்கினுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ 5th ஒன் பார்க்கலாம். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். இதுதான் கொஸ்டின். இதற்கான இடம் சுட்டி பொருள் விளக்கம் பார்க்கலாம். இடம்: இவ்வரிகள் ஆண்டாளின் திருப்பாவையில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மார்கழி நீராட அப்படின்னாலே அது ஆண்டாளோட திருப்பாவை தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. பொருள்: கண்ணா, நீ கடலுக்கு சென்று நீரை மழைமேகமாக மாற்று. பிறகு அம்மேகத்தை இவ்விடம் கொண்டு வந்து மழையாக பெய்யச் செய். அப்பொழுதுதான் நாங்கள் மகிழ்ச்சி அடைய முடியும். மார்கழி மாதத்தில் நீராட முடியும். எனவே தாமதம் செய்யாமல் மழையை பெய்யச் செய். இதுதான் இதுக்கான ஆன்சர். நல்லா பார்த்துக்கங்க. ஏற்கனவே அப்லோடு பண்ணதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 6th ஒன், கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று. இதுதான் கொஸ்டின். இதற்கான இடம் சுட்டி பொருள் விளக்கம் பார்க்கலாம். இடம்: இவ்வரிகள் சிலப்பதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதனை இயற்றியவர் இளங்கோவடிகள். பொருள்: கண்ணகி தன் கணவன் கோவலன் அநியாயமாக கொல்லப்பட்டதாக பாண்டியனிடம் முறையிடுகிறாள். அதற்கு பாண்டிய மன்னன், உன் கணவன் கள்வன். ஒரு கள்வனை கொல்வது தவறாகாது. அதனால் கள்வனை கொல்லும் அரசன் கொடுங்கோலன் அல்ல என பதில் கூறுகிறான். இதுதான் இதற்கான ஆன்சரு. நல்லா பார்த்துக்கங்க. இடம் சுட்டி பொருள் விளக்கம் ரொம்ப ஈஸி தான். வந்தால் விட்டுறாதீங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 7th 8th नेक्स्ट वीडियो अपलोड பண்ணுறேன். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.